வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, நைட்டு டின்னர் வந்து இடியாப்பம். அதுக்கு 1/4 கிலோ இடியாப்ப மாவு தான், கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இங்கே வெந்நீர் நல்லா கொதிக்குது, இதை விட்டு முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றும் போது மாவு பாதி வெந்துடும். அப்புறம் நம்ம வேட்டில் இடியாப்பம் பொழிஞ்சிட்டு வேட்டில் வச்சு எடுக்கும்போது நல்லா வெந்துடும். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சுருப்போம். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே புழிஞ்சும். சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து உலக்கில் நம்ம மாவை அடைச்சாச்சு. இப்போ புளிய வேண்டியதான். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு பெருசாகவும் புளிஞ்சு காமிக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இடியாப்பம் வெந்துடுது. இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபுல் ரவுண்டாகவே புளிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக புளிஞ்சிச்சு. வெந்துருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டுக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேவு மாதிரி, எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு பிசைகிற மாதிரி அது கூட பண்ணிக்கலாம். புளி சாத காய்ச்சல் வச்சுருந்தா அதையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் தான் எப்படி பண்ணுறது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி தான். இப்போ இது வெந்துடுத்து எடுத்துருவோம். இடியாப்பம் ரெடி. ஒரு 20 நிமிஷம் தான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வீட்டில் மாவு இருந்தாலும் சரி தான், கடை மாவு வாங்கிக்கிட்டாலும் சரி தான். ஆனால் பச்சரிசியோட புழுங்கரிசியில் ருசி அதிகமாக இருக்கும். அது அரைச்சி பண்ணும்போது அதையும் நான் காமிச்சிருக்கிறேன். தேவைப்பட்டால் பாருங்கள். நன்றி.